ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மளிகை ஜாமான் அதாவது க்ராசரி வாங்கும்போது நம்ம ஒரு 4 டைப்ஸாக பிரித்து வாங்குறப்ப நமக்கு நிறையாவே மணி சேவ் ஆகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு சில பொருள்லாம் நம்ம ஒரு வருஷத்துக்கு வாங்கலாம். இப்போ இதில் நான் புளி உளுந்துன்னு எழுதியிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனில் உங்களுக்கு புளி அந்த டைம் தான் காய்க்கிற டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். சில பேர் என்ன செய்வோம்னா மாதம் தான் அந்த பொருளை வாங்கிட்டு இருப்போம். சம்மர் டைமில் அந்த புளி 100 விற்கும். அதுவே நீங்கள் வந்து ரெய்னி சீசனில் மழை காலத்தில் போய் வாங்கும்போது அதோட ரேட்டு கூட வைப்பாங்க. இப்போ 100 விற்றது டக்குன்னு ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா 150 விற்கும். காரணம் என்னென்னா அந்த டயத்தில் நமக்கு வந்து ரேட்டு அந்த பொருள் அப்போ காய்க்காதனால ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விற்பாங்க. அதுவே நம்ம அந்த சீசன் டயத்தில் அந்த புளியை வாங்கும்போது நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாம். இப்போ ரொம்ப இப்போ நீங்கள் வந்து சிட்டிலலாம் இருந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 5 kg வரும். இல்லை மேக்ஸிமம் 10 kgக்குள்ளே தான் 1 இயருக்கே வரும். நம்ம அதை 1 இயருக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிலே ஒரு 500 rupees கிட்ட நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். அதாவது புளி வாங்குறது மூலியமாகவே 1 இயருக்கு நம்ம சேர்த்து வாங்குறது மூலியமாகவே 500 rupees கிட்ட மிச்சம் பண்ணலாம். சில பேர் கேட்கலாம், அது வீணாக போயிடாதான்னு. புளி மோஸ்ட்லி உங்களுக்கு வீணாக போகாது. 1 இயருக்கு லைட்டாக கருத்த மாதிரி போயிடும். அதுவும் நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே புளியை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புளி கருத்த மாதிரியும் போகாது. மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது உங்களுக்கு இதாகாது. உங்களுக்கு தெரியும்ல 1 இயருக்கு எவ்வளோ வரும்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு உளுந்தும் அதே மாதிரி நம்ம 1 இயருக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சில டயத்தில் உளுந்து ரேட்டு கம்மியாகுது பாருங்களேன். அது வந்து எப்போனா அதுவும் இதே மாதிரி தான். உங்களுக்கு விளைச்சல் டைம் இருக்கும் உளுந்து. அந்த டயத்தில் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். அப்போ வாங்கிக்கிட்டீங்க. இல்லைனா சில மில்லில் எல்லாம் மொத்தமாக மில்லெல்லாம் இருக்கும். ரைஸ் மில்ஸ்லாம் இருக்குல்ல, அதே இடத்துல உளுந்து உடைக்கிற மில்லெல்லாம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் உளுந்து ஒரு 1 இயருக்கு வாங்கும்போது கரெக்டாக சீசன் பார்த்து அப்போ அதுலேயும் உங்களுக்கு மினிமம் ஒரு 500 கிட்ட கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு 1000 rupees கிட்ட கம்மியாகுது. நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு அதானே, இந்த 1000 rupeesமே ஒரு பெரிய அமௌண்ட் தானே நமக்கு. அதை வேறு எதுலையாவது நம்ம இது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு வாங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க, கடையில் போய் பாக்கெட்டாக வாங்குவாங்க. அது நம்மளுக்கு ஒரு சின்ன சில பேர் 10 rupees பாக்கெட் வாங்குவீங்க. சில பேர் 1/2 கிலோ 1 கிலோ அது மாதிரி வாங்குவீங்க. அதெல்லாம் நமக்கு 1 மந்த்துக்கு தான் வரும். சீக்கிரம் காலி ஆகிடும். டக்குன்னு நம்ம இந்த மந்த் வாங்குறது அடுத்த மந்த்து கூட விற்கும். அதுவே நம்ம மிளகாய் வந்து கம்மியாக விற்கும்ல, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லைனா 6 மந்த்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான வேரியேஷனில் இருக்கும். நாம் எப்போதுமே மினிமம் ஒரு 6 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது அதுலேயுமே நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகும். ப்ளஸ் டைமும் சேவ் ஆகும். நம்ம எப்போ முடியும்னு யோசிக்காமல் நமக்கு தெரியும் ஒரு 6 மந்த்துக்கு இத்தனை கிலோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கும் போது நமக்கு அதுலேயும் நமக்கு மணியும் சேவ் ஆகும், ப்ளஸ் டைமும் சேவ் ஆகும். ஓகேவா? அதுமாரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே அரைக்கும் போது நம்மளுக்கும் அது ஹெல்த்தியாக நல்லாவும் இருக்கும். கடையில் வாங்குறதை விட நம்மளே வாங்கி அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு இடியப்ப மாவு அண்ட் கோதுமை மாவு இதெல்லாம் வந்து நம்ம 3 மாதத்துக்கு, ஏன்னா ரொம்ப தூரம் அரைச்சி வைக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு பூச்சி பிடிச்சிரும். அதுவே சில பேர் இடியப்ப மாவுலாம் கடையில் வாங்குறத மோஸ்ட்லி நீங்கள் தவிர்த்தரலாம். எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து உங்களுக்கு பச்சரிசி கிடைக்கும். அந்த பச்சரிசியை நீங்களே வாங்கி கழுவி அரைச்சி இது பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரேட் ரொம்பவே கம்மியாகும். இப்போ கடையில் பாக்கெட் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் 1/2 kg வந்து 40 ரூபா என்னமோ விற்கிது. 1 கிலோ 70 ரூபா 80 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு ஃப்ரீயாகவே ரேஷனில் பச்சரிசி தராங்க. அதை வாங்கி நம்ம ஒரு 5 கிலோ பச்சரிசி வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2.5 கிலோ மாவு வந்துடும். நமக்கு அரைக்கிற காஸ்ட்டு ஒரு 100 rupeesக்குள்ளே தான் வரும். நம்மளுக்கு அது ரொம்பவே கம்மியாகிடுது. அது மூலிமா நம்ம அதில் இடியப்ப மாவு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு இதுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியாக போய் புட்டு மாவு இது அப்படின்னு வாங்குறத விட ரேஷனில் பச்சரிசி வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணும்போது இடியப்பம், புட்டு, கொழுக்கட்டை மாவு இது எல்லாத்துக்குமே ஒரு மாவு தான். நம்ம அது கடையில் டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க. இதை நம்ம பார்த்து பக்குவமாக அரைக்கிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே மிச்சமாகும். 1 கிலோ 70 ரூபாய்க்கு வாங்குறது எங்கே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வாங்கி அரைச்சி வச்சுக்கிறப்ப நமக்கு நிறைய இதாகும். அதே மாதிரி கோதுமை மாவுமே நீங்கள் ரேஷனில் கொடுக்குற கோதுமையை வாங்கி நல்லா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி
அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கிறப்ப அந்த கோதுமை மாவு உங்களுக்கு ஒரு 5 கேஜி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து 2.5 கேஜி மாவு வந்துடும். அது உங்களுக்கு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கிட்டே யூஸ் ஆகும். நம்ம மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க வந்து அதிகமாக சப்பாத்தி அது மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்க போகிறதில்ல. அதுவே கடையில் வாங்கினோம் அப்படின்னா 1 கிலோ 70 ரூபா விற்கிது. அதுவே ரேஷனில் ரேட் ரொம்பவே கம்மி. உங்களுக்கு 5 கேஜி ஒரு 120 150க்குள்ளே தான் வரும். அது நீங்கள் 2.5 கிலோ மாவு உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்லதாகவும் போயிடுதுல்ல. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறப்ப அது நமக்கு நல்லாவே இதாக இருக்குது. 1 மந்த்துக்கு நம்ம எப்போதும் போல் 1 மந்த்துக்கு என்ன வாங்குவோம், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜீரகம், மிளகு, கடுகு அது மாதிரி வீடு துடைக்கிறது அது மாதிரிலாம் நம்ம வாங்கணும்ல. அது மாதிரி வாங்குறப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதுக்கு போயிடுறோம். நம்ம எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்ஸ் அது மாதிரி இதுக்கு போயிடுறோம். அங்கே ரேட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ₹1 அதுலேயே டிஃப்ரென்ஸ் இருந்தாலே நீங்கள் மொத்தமாக ஒரு 2000க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 200 to 300 rupees மினிமம் ஒரு 200 rupees உங்களுக்கு செஞ்சு தெரியும். அதுவே நீங்கள் மளிகை கடையில் வாங்குறப்ப அந்த 200 rupees உங்களுக்கு மிச்சமாகும். எப்போதுமே நம்ம மளிகை கடைகளில் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நீங்கள் 2 இடத்துலையுமே வாங்கி நீங்கள் வந்து பில்லை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு மினிமம் மளிகை கடையை விட சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு 50 பைசாலேருந்து ₹1 நீங்கள் நினைக்கலாம் 50 பைசா தானே ₹1 தானே. அதுவே நம்ம மொத்தமாக ஒரு 20 ஜாமான் 30 ஜாமான் வாங்கும்போது அது நமக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்பவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போதுமே சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறத விட மளிகை கடைகளில் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.